வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். வாழ்வெல்லாம் பாட்டு. சமீபத்தில் இளையராஜா அவர்களுக்கு தமிழக அரசு சார்பில் நடந்த அந்த பாராட்டு விழா, சிம்போனி நாயகனுக்கு நடந்த அந்த பாராட்டு விழாவில் திரும்ப திரும்ப சொல்ற நீ அப்படிங்கிற அந்த வடிவேலு டயலாக் போல ரஜினிகாந்த் சார் தன்னுடைய ஆதங்கத்தை கொட்டினார். நிறைய பாட்டு எனக்கு ஹிட்டு கொடுத்துருக்காரு, மோகனுக்கு ஹிட்டு கொடுத்துருக்காரு, விஜயகாந்த், சத்யராஜ், முரளி எல்லாருக்கும் ஹிட்டு கொடுத்துருக்கிறாரு, பிரபுக்கு, கார்த்திக்கு எல்லாருக்கும். ஆனால் கமல்னாக்கா அவர் கொஞ்சம் ஸ்பெஷல் தான், கமலுக்கு கொஞ்சம் கூடுதலாக பாட்டு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னார். இதற்கு முன்னாடியும் அதே போல் ரஜினி சார் சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு வாழ்வெல்லாம் பாட்டில் ரஜினி சார் நடித்த ஒரு படம், அந்த படத்துக்கு இளையராஜா சார் இசையமைத்திருந்த அந்த விதம், அந்த பாட்டு, அதுதான் இந்த வாழ்வெல்லாம் பாட்டுக்குள்ளார வரக்கூடியது. ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி, ஸ்ரீபிரியா இவங்க நடித்த ஒரு படம் தான் 1982 நினைக்கிறேன். அந்த சமயத்தில் வந்த தனிக்காட்டு ராஜா. இந்த தனிக்காட்டு ராஜா படம் கொஞ்சம் பெரிய வெற்றி அடையல. ஆனாலும் படம் பேசப்பட்ட படம், ரஜினியோட நடிப்பு கொண்டாடப்பட்டது, பாடல்கள் முக்கியமாக கொண்டாடப்பட்டது தனிக்காட்டு ராஜா திரைப்படத்தில். இந்த திரைப்படத்தில் மனசுக்கு வாலி அவர்கள் எழுதின அந்த பாட்டு, ஷைலஜா பண்ணுது, என்னமோ ஒன்று நம்மளை பண்ணும். நான் அந்த பாட்டை என்னுடைய டீன் பருவத்தில் இந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு துக்கம் தொண்டை அடைக்குதுன்னு சொல்லுவோம்ல, ஏதோ மனசில் ஒரு பாரம் வந்துருச்சுன்னு சொல்லுவோம்ல, அந்த பாரத்துக்கும் நமக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் அது என்னமோ நம்மளை செய்யும். அப்படியான பாட்டு தான் இது. ராசாவே ஒன்று நான் எண்ணித்தான் பல ராத்திரி மூடல கண்ணத்தான், ஏ பூ வச்சே பொட்டும் வச்சே வாழத்தான், நான் பூவோடு நார போல சேரத்தான். வாலி அவர்கள் வரிகளை பாருங்க. ராசாவே ஒன்ன நான் எண்ணித்தான் பல ராத்திரி மூடல கண்ணத்தான், ஏ பூ வச்சே பொட்டு வச்சே வாழத்தான், நான் பூவோடு நாரப்போல சேரத்தான். பூவும் நாரும் சேர்ந்து கொள்வது போல நானும் நீயும் சேர வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் காத்துட்டு இருக்கேன். ராசாவே ஒன்று நான் எண்ணித்தான் பல ராத்திரி மூடல கண்ணத்தான், ஏ பூ வச்சே பொட்டு வச்சே வாழத்தான், நான் பூவோடு நார போல சேரத்தான். தம் 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 தனம் தம் தம் ததன் தனதம் தனதம் தம் தம் தனனம் தம் தம் அப்படின்னு ஒரு ஹம்மிங் ஒன்று கொண்டுடுவார். அந்த ஹம்மிங்கில் ஆவாரம் பூவு அதுக்கு ஒரு நோவு. என்னங்க வரிகள்! ஆவாரம் பூவு அதுக்கு ஒரு நோவம், அதுக்கு ஏதோ வலியம். ஆவாரம் பூவு அதுக்கு ஒரு நோவு, ஒன்ன நினைச்சு உசுறு இருக்கு. ஆவாரம் பூவு அதுக்கு ஒரு நோவு, ஒன்னு நினைச்சு உசுறு இருக்கு. ஆகாயம் பூமி ஆண்டவன் சாட்சி, ஆகாயம் பூமி ஆண்டவன் சாட்சி, பூத்தது வாடுது நீ வரத்தான். பூத்தது வாடிடுச்சு, நீ வரணும்ட்டு. ராசாவே ஒன்று நான் எண்ணித்தான் பல ராத்திரி மூடல கண்ணத்தான், நான் பூ வச்சே பொட்டு வச்சே வாழத்தான், நான் பூவோடு நார போல சேரத்தான். ராசாவே ராசாவே ராசாவே. ஐயோ, உயிருடைய அந்த நொடி, அந்த நாடி இருக்குல்ல, பாயிண்ட் இருக்குல்ல, அதை போட்டு உலுக்கி எடுத்துருப்பாரு இளையராஜா சார் மியூசிக்ல. அதுக்கு அடுத்தாப்புல மாக்கோளம் போட்டு
மாவிளக்கேத்தி எப்படி மாக்கோலம் போட்டு மாவிளக்கேத்தி நீ கிடைக்க நேந்துக்கிட்டே மாக்கோலம் போட்டு மாவிளக்கேத்தி நீ கிடைக்க நேர்ந்துக்கிட்டே பார்த்தாலே ஆத்தா மணக்குற தீத்தா பார்த்தாலே ஆத்தா மணக்குற தீத்தா கிடைச்சது மாலையும் மஞ்சளும் தான் ராசாவே ஒன்னு நான் எண்ணித்தா பல ராத்திரி மூடல கண்ணத்தா ஏ பூ வச்சே பொட்டு வச்சே வாழத்தா நான் பூவோடு நார போல சேரத்தா ராசாவே 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 ராசா தனிக்காட்டு ராசா. இந்த படம் தனிக்காட்டு ராசா தான் நம்ம இளைய ராசா. இந்த பாட்டுக்கு இணையான ஒரு காதல் உணர்வை அந்த மின் சோகத்தோடு கூடிய எதிர்பார்ப்போடு கலந்த இந்த பாட்டை நம்மளால் மறக்க முடியுமா? ரஜினியும் ஸ்ரீபிரியாவும் இந்த பாட்டில் நடிச்சிருப்பாங்க. மறக்கவே முடியாத பாட்டு. இசையில் அவ்வளவு ஜாலங்கள் காட்டியிருப்பார் இசைஞானி இளையராஜா அவர்கள். வணக்கம் நண்பர்களே.